மத்திய பிரதேசம் போர்ட்சாலா வளாகத்தில் வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்த உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இந்த தீர்ப்பை தொடர்ந்து கோவில் வளாகம் சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. சரஸ்வதி தேவிக்கு மட்டும் வழிபாடு நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. மத்திய பிரதேசம் போர்ட்சாலா வளாகத்தில் தொழுகை நடத்த உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இந்த தீர்ப்பை தொடர்ந்து கோவில் வளாகம் சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. போர்ட்சாலா வளாகம் இந்துக்களின் வழிபாட்டு தலம் என நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. போர்ட்சாலா வளாகத்தில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்த அனுமதிக்கப்பட்ட உத்தரவும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இந்த தீர்ப்பு தொடர்பான விவரங்கள். அதாவது மத்திய பிரதேச மாநிலத்துல போஜ்சாலா என்கிற ஒரு கோவில் அமைந்திருக்கிறது. இதற்கு முன்பு இந்த இடத்தில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தி வந்தனர். ஆனால் இதுக்கு எதிராக இந்துக்கள் சிலர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததை தொடர்ந்து அந்த இடத்தில் இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமை நமாஸ், அதாவது தொழுகை செய்யக்கூடாது எனவும் அங்கு இந்துக்கள் வழிபடலாம் என்று ஒரு தீர்ப்பு ஒன்றை கொடுத்திருந்தது. இந்த வளாகம் போஜ்சாலா வளாகம் என்று அழைக்கப்படுகிறது. குறிப்பாக இது 11ஆம் நூற்றாண்டில் போஜ மன்னரால் கலை மற்றும் கல்வி மையமாக நிறுவப்பட்டது என்று கூறுகிறார்கள். இதனை இந்துக்களை பொறுத்தவரை வாக்தேவி, அதாவது சரஸ்வதி கோயில் என்றும் கூறுகிறார்கள். இத்தனை காலமாக அங்கு இஸ்லாமியர்கள் அந்த தொழுகை நடத்தி வந்தார்கள். அங்கு இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தி வந்தாலும் அந்த மையத்தினுடைய அந்த கட்டுமானங்கள் எல்லாம் பார்த்தோம்னால் ஒரு இந்து கோவில் எப்படி இருக்குமோ அதே போன்ற தூண்கள், கட்டுமானங்கள் தான் வந்திருக்கும். இந்த நிலையில் தான் சில நாட்களுக்கு முன்பு உயர்நீதிமன்றம் அங்கு இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தக்கூடாது, இந்துக்கள் சரஸ்வதி தேவியை வணங்கி பூஜை செய்யலாம் என்ற ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு அந்த போஜ்சாலா வளாகத்தில் இந்துக்கள் மங்கள ஆரத்தி காண்பித்து பூஜைகள் செய்து வழிபாடு மேற்கொண்டனர். இஸ்லாமியர்களுக்கு இதற்கு முன்பு தொழுகை நடத்த அனுமதி வழங்கியது யார் என்றால் தொல்லியல் துறை தான் ஒரு அனுமதியை வழங்கியிருந்தது. ஆனால் தொல்லியல் துறை வழங்கிய அந்த அனுமதியை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இதனால் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையான இன்று இஸ்லாமியர்கள் இதற்கு முன்பு செய்ததை போல அங்கு தொழுகை நடத்த முடியாத ஒரு சூழல் இருந்தது. இதனால் அங்கு ஒரு பதற்றம் ஏற்படுமோ, ஒரு சிக்கல் ஏற்படுமோ என்று எண்ணிய காவல்துறையினர் இன்றைக்கு அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏராளமான பாதுகாப்பை பலப்படுத்தியிருந்தனர். சுமார் 850க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கோவில் வளாகத்தை சுற்றி பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. கோவில் வளாகத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் குதிரையில் அமர்ந்தபடி பாதுகாப்பு படை வீரர்கள் அங்கு நிலைமையை ஆய்வு செய்து உன்னிப்பாக கண்காணித்தனர். இருப்பினும் தற்போது வரை அங்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்துக்களை பொறுத்தவரை மங்கள ஆரத்தி காமித்து பூஜைகள் செய்து சரஸ்வதி தேவி தற்போது வழிபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.